வணக்கம். கிருத்தி தமிழ் நாவல்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழி கிருத்தி. நம்மளுடைய புதிய சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து கதைகளை கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எபிசோட் 1. மதுரையில் அந்த நேரம் சூரியன் இன்னும் முழுவதுமாக உதிக்கவில்லை. ஆனாலும் அந்த பெரிய வீட்டில் எல்லோரும் விழித்திருந்தார்கள். வாசலில் பெரிய கோலம், சமையல் அறையிலிருந்து வரும் ஃபில்டர் காஃபி வாசனை. அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் முகத்திலும் சந்தோஷம் இருந்தாலும் நிலாவு மனசு மட்டும் அமைதியாக இல்லை. அவள் அறையில் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். வெளியே தெரியும் மாமரத்தை வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்த அவளது கண்களில் சொல்ல முடியாத குழப்பம். இன்று அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டார்கள் வருகின்றார்கள். ஒரு சாதாரண பொண்ணுக்கு அது ஒரு சந்தோஷமாக நாளாக இருக்கலாம். ஆனால் நிலாவுக்கு அந்த நாள் ஏதோ அவளது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் நாள் போல தோன்றியது. அவள் மெதுவாக ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். என்னம்மா இப்படி தனியா நின்னுட்ட என்ற அம்மாவின் குரல் கேட்க சிறிது அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் நிலா. ஒன்றும் இல்லம்மா என்று சொல்ல முயன்றாலும் அவளது குரலில் இருந்த பதத்தட்டை அவளது அம்மா கவனிக்காமல் இல்லை. நிலா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்று அம்மா கேட்டார். அந்த கேள்வி கேட்டவுடன் சில நொடிகளில் அமைதியாக நின்றாள் நிலா. அவளுக்கு திருமணத்தின் மீது வெறுப்பு இல்லை. ஆனால் தனக்கு தெரியாத ஒருவரோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு பயமாக இருந்தது. மா, அவர் எப்படின்னே தெரியாது, எந்த மாதிரின்னு தெரியாது. வாழ்க்கைனா எல்லாத்தையும் முன்பே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும் என்று அம்மா அமைதியாக சொன்னார். அந்த வார்த்தை நிலாவின் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் சென்னையில் ஆதவன் தனது ஆஃபீஸ் கேபினில் கோபமாக அமர்ந்திருந்தான். அவனது மேஜை முழுக்க ஃபைல்ஸ், லேப்டாப்பில் ஓப்பன் ஆகியிருந்த ப்ரெசன்டேஷன். ஆனால் அவனது கவனம் எதிலும் இல்லை. காலையில் முதல் வீட்டிலிருந்து வந்த கால் மட்டுமே அவனை இன்னும் எரிச்சல் அடைய வைத்திருந்தது. அவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் என்றாலே பிடிக்காது. காதல் இல்லாமல் ஆரம்பிக்கும் வாழ்க்கை எவ்வளோ நாள் நீடிக்கும் என்று அவன் நம்பவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அவனது கடந்த காலம். சார், மீட்டிங் ரெடி என்ற அசிஸ்டன்ட் மெதுவாக சொல்ல, கேன்சல் பண்ணுங்க என்று கோபமாக சொன்னான். சார், கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்று அவன் சத்தமாக கேட்டதும் அவனது கோபத்தை ஆஃபீஸில் எல்லாரும் தெரிந்தவர்கள். ஆதவன் நல்லவன், ஆனால் அவனது கோபம் அவனை யாரிடமும் நெருங்க விடாது. அந்த நேரம் அவனது ஃபோன் மீண்டும் அடித்தது. ஸ்கிரீனில் அம்மா என்ற பெயர். சில நொடிகள் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு கால் அட்டன் செய்தான். ஆதி, இன்னும் நீ கிளம்பலையா என்ற அம்மாவின் மிருதுவான குரல். மா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ண ஆதி. எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் வேண்டாம். என் வாழ்க்கையை எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணாதீங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு கால் கட் செய்தான். அவன் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடினான். அவனது மனதில் மீண்டும் அந்த பழைய நினைவுகள் வந்தன. நம்பிக்கை வைத்து ஏமாந்த நாட்கள், உடைந்த உறவுகள். அதன் பிறகுதான் அவன் யாரிடமும் மனதை திறக்காமல் வாழ ஆரம்பித்தான். ஃபோன் கட் பண்ணிய பிறகும் ஆதவனின் கோபம் குறையவில்லை. அவன் ஆஃபீஸ் பால்கனியில் நின்று கொண்டு கீழே இருக்கும் டிராஃபிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அவனது அம்மாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. இந்த ஒரு தடவை மட்டும் குடும்பத்துக்காகவா? அந்த மெசேஜை பல நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வீட்டின் மீது கோபம் இருந்தாலும் அம்மாவின் மீது மட்டும் அதிகமான பாசம். கடைசியில் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான். ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனால் அந்த பயணம் அவனது வாழ்க்கையே மாற்றப்போகிறது என்று அவனுக்கு தெரியாது. மதியம். நிலா வீடு முழுக்க உறவினர்கள். சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்கள், ஹாலில் பேசிக் கொண்டிருந்த பெரியவர்கள். அந்த வீட்டில் வழக்கமாக இருந்த அமைதியை விட இன்று கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த சத்தங்களுக்கிடையே கூட நிலாவின் மனதில் மட்டும் அமைதி இல்லை. அவள் மெதுவாக மிரரின் முன் நின்று சாரியை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளது கசின் ரேவதி சிரித்தபடி உள்ளே வந்தாள். அடடா, என்ன நிலாவுக்கு வெக்கம் வருதே என்று கிண்டல் அடிக்க, ஏ சும்மா இரு என்று சிரிக்க முயன்றாள் நிலா. ஃபோட்டோ பார்த்தியா? மாப்பிள்ளை ஃபோட்டோ? இல்லை. ஏன்? பார்க்கணுன்னு தோணலை. ரேவதி சிறிது ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். உனக்கு பயமா என்று ரேவதி கேட்க, நிலா சிறிது நொடிகள் அமைதியாக இருந்தாள். கொஞ்சம். இவ்வளோ போல்டாக பேசுகிற நிலாவுக்கே பயமா? வாழ்க்கை விஷயம்டி என்று மெதுவாக சொன்னாள் நிலா.
அந்த ஒரு வார்த்தையிலேயே அவள் உண்மையான மனநிலை தெரிந்தது. சிறிது நேரத்தில் வீட்டின் முன் கார் வந்து நின்ற சத்தம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்று யாரோ சொல்ல, வீட்டில் இருந்த எல்லோரும் பரபரப்பாக நகர ஆரம்பித்தார்கள். நிலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் அறைக்குள் நின்றபடியே வெளியிலிருந்து வரும் குரல்களை கேட்க முயன்றாள். வாங்க வாங்க என்று அவளது அப்பா மரியாதையாக வரவேற்றார். ஆதவன் காரிலிருந்து இறங்கினான். வெள்ளை ஷர்ட், அமைதியான முகம், ஆனால் கண்களில் மட்டும் கடுமை. அவனை பார்த்தவுடனே அந்த வீட்டில் இருந்த சிலருக்கு மரியாதை கலந்த பயம் வந்தது. அவன் அதிகம் பேசவில்லை. அவனது அம்மா மட்டும் எல்லோரிடம் பாசமாக பேசிக்கொண்டிருந்தார். பெண்ணை வர சொல்லுங்க என்று ஒருவர். அந்த வார்த்தை கேட்டவுடன் நிலாவின் கைகள் குளிர ஆரம்பித்தது. நிலா, காஃபி எடுத்துட்டு வா என்று அம்மா சொல்ல அவள் மெதுவாக ட்ரேயை எடுத்தாள். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் அவளுக்கு கனமாக இருந்தது. ஹாலுக்கு வந்தவுடன் முதல் முறையாக ஆதவனை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். நிலா ஒவ்வொருவருக்கும் காஃபி கொடுத்து கொண்டே வந்தாள். ஆதவன் முன் நின்றபோது சிறிய பதட்டத்தில் அவளது கை லேசாக நடுங்கியது. சில காஃபி துளிகள் ஆதவனின் கையில் விழுந்தது. அந்த நொடியில் அவன் முகம் மாறியது. அவன் கோபமாக அவளை பார்த்தான். ஹால் முழுக்க அமைதி. ஆனால் நிலா பயந்து பின்னால் செல்லவில்லை. சாரி, தெரியாம பட்டுடுச்சு என்று நேராக அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள். அந்த நொடியில் ஆதவனுக்கு ஏதோ புதிதாக தோன்றியது. பொதுவாக அவனது கோபத்தை பார்த்தால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் அந்த பெண்ணின் கண்களில் பயம் இல்லை. அது அவனை சில நொடிகளில் அமைதியாக்கியது. அடுத்த எபிசோட் தொடரும்.